தமிழ் சினிமாவில் 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த குஷ்பு கடந்த 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த சில மாதங்களிலேயே தலைமையை குறித்து சரமாரியாக விமர்சித்து வந்த குஷ்புவுக்கு திமுக தொண்டர்களிடையே எதிர்ப்புகள் எழுந்தன. பின்னர் 2014ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகிய குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானார். அப்போதைய காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் முன்னிலையில் இணைந்தார். EVKS இளங்கோவனுக்கு அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திருநாவுக்கரசர் KS அழகிரி பதவி வகித்த காலங்களில் தனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என வருத்தமடைந்தார் குஷ்பு. இதன் காரணமாக காங்கிரஸில் இருந்து விலகி 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் பாஜகவில் இணைந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட குஷ்பு தோல்வியை தழுவினார். தோல்வியில் மனமுடைந்த குஷ்புவை தெம்பூட்டும் விதமாக சில நாட்களிலேயே அவருக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கிடைத்தது. பின்னர் மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் என காத்திருந்த போது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்போதிருந்தே குஷ்பு பாஜக தலைமையின் மீது வருத்தத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் உடல்நிலை சரியில்லை என கூறி மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். அதோடு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தீவிர அரசியலில் இறங்குவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக பாஜக சார்பில் நடத்தி வரும் கூட்டங்களில் அண்ணாமலையை பார்க்க முடிகிறது, தமிழிசை சவுந்தரராஜனை பார்க்க முடிகிறது, ஆனால் குஷ்புவை மட்டும் பார்க்கவே முடிவதில்லை என அரசல் புரசலாக தகவல்கள் வெளியானது. பாஜக தலைமையால் வேதனையடைந்த குஷ்பு கட்சியில் இருந்து விலகுகிறாரா என தமிழக மக்களிடையே கேள்விகள் எழுந்தது. இதுகுறித்து நமது மாலை முரசு நிருபர் ராஜேஷ் குஷ்புவிடம் கேட்டறிந்தார். அப்போது குஷ்பு அளித்த தகவலால் பரபரப்பு உருவாகி உள்ளது. மேம் வணக்கம் மேம். மாலை முரசுல இருந்து ரிப்போர்ட் ராஜேஷ் பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். ஒரே ஒரு கேள்விதான் மேம். கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது. எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல? கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். கட்சி கூட்டத்திற்கு ஏன் செல்வதில்லை என கேட்டதற்கு யாரும் என்னை அழைப்பதில்லை, இது பற்றி அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். எதனால மேம்? அதாவது அவங்க கிட்ட தான் கேட்கணும். கலந்துக்கலன்னா அவங்க கிட்ட தான், கட்சிக்காரங்க கிட்ட தான் கேட்கணும், அண்ணாமலை கிட்ட கேட்கணும், கட்சியில இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். ஏன் கூப்பிடுறது இல்லைன்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல மேம், நம்மள இதனாலதான் கூப்பிடுறோம் இல்லையே. அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். அவங்க கூப்பிடுறது இல்லைன்னா ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. குஷ்புவின் இந்த கருத்து குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அண்ணாமலை யாரையும் அழைக்கும் வழக்கம் மாநில தலைவரான தனக்கு இல்லை என்றும் குஷ்புவின் கருத்து குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் விளக்கமளித்தார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சொல்லுங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. குஷ்பு அவர்கள் தன்னை கட்சி நிகழ்ச்சிக்கு எதுவுமே அழைக்கிறது இல்ல, என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா உங்க மேல. யாருங்கண்ணா? நடிகை குஷ்பு அவர்கள். எனக்கு தெரியாதுங்கண்ணா, தெரியாதுங்கண்ணா. பின்னாடி கிட்ட பேசுங்கண்ணா. நீங்க அழைக்கிறது இல்ல அப்படின்றதான் சொல்றாங்க. அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்ல அப்படின்னு உங்களை தான். நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா. கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கண்ணா. அந்தந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க. நான் போன் பண்ணி யாரும் வாங்கன்னு யார்ட்டையும் நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். சரிங்க. ஏன்னா அது என்னுடைய வேலை இல்லைங்கண்ணா. அமைப்பு பொதுச்செயலாளர் கேஷன் எம்ஜி இருக்காங்க. சரி, யார் அழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய பொறுப்பு. சரிங்க. ஆமாங்கண்ணா, அது மாநில தலைவர் வேலை இல்லைங்கண்ணா. எந்த கட்சியிலும் மாநில தலைவர் யாரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்க, சரி, ரைட்டுங்கண்ணா, தேங்க்யூ, பாய். இதுவரை திமுக காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என மூன்றாவதாக பாஜகவுக்கு இடம்பெயர்ந்த குஷ்பு தற்போது பாஜகவில் இருந்தும் விரைவில் வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்.